பெயர் ரமேஷ். எனக்கு வெகு தூரம் பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில வரும் பெண், அவ பேரு அனிதா. அவள் சென்னை பொண்ணு. இது சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் ஹைதராபாத் செல்லும் போது நடந்தது. எனது சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம். அதற்காக சென்றேன். ஒரு ஏசி பெட்டியில புக் செஞ்சு புறப்பட்டேன். வண்டி கிளம்பும் போது மணி 8 இருக்கும். ரயில் வண்டியில என் பைகளை வச்சுட்டு பிளாட்ஃபார்ம் பக்கம் யாராவது வராங்களான்னு பார்த்து கொண்டே நடந்தேன். என் எதிரில் யாராவது அழகா அமர மாட்டாங்களான்னு எண்ணிக்கிட்டே இருந்தேன். பின் வண்டியில் மீண்டும் ஏறி என் சீட்டுல வந்து அமர்ந்தேன். சரியா ரயில் கிளம்பும் போது என் எதிர் சீட்ல ஒரு பெண்ணு என் எதிரில வந்து அமர்ந்தா. அவ கொண்டு வந்த பைய சரி செஞ்சுட்டு உட்கார்ந்தா. அவ அமர்ந்த பிறகு அவ குடும்பத்தாருக்கு பாய் சொன்னா. வண்டியும் கிளம்புச்சு. நாங்க ஹாய் சொல்லி சிரிச்சுக்கிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இருவரும் பேச ஆரம்பிச்சோம். அவ சென்னையிலிருந்து விடுமுறையை கழித்துட்டு ஏதோ ஒரு வேலையாக ஹைதராபாத் போவதாக சொன்னா. கொஞ்ச நேரம் இருவரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போது ஏதோ ரொம்ப நாள் பழகிய நண்பர்கள் போல பேசணும். சாப்பாடு வர சொல்லிட்டு இருக்க எனக்கு போன் வந்துச்சு. நான் பேசிட்டு இருந்தேன். அவ உடனே எழுந்து அவளோட பொருட்களை பார்த்து கொள்ள என்கிட்ட சொல்லிட்டு வாஷ்ரூம் சென்றா. 10 நிமிஷம் கழிச்சு அவ ஆடைகளை மாத்திட்டு வந்தா. சாப்பாடு வந்துச்சு. ஏசியும் ரொம்ப அதிகமா இருந்தது. இருவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்க அந்த பெட்டியில இன்னொரு பையன் இருந்தான். அவன் மேல் படுக்கையில இருந்தான். அவன் சீக்கிரமா தூங்க போகுவதாகவும் விளக்க அணைச்சு விடுமாறு கேட்டான். மணி 10:30 இருக்கும். ரயில்ல இருக்க பயணிகள் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. நான் ரயில்ல அவ்வளவா தூங்க மாட்டேன். எனது லேப்டாப்பை எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்தேன். அவளிடம் பேசிக்கிட்டும் இருந்தேன். நான் ரயில்ல அவ்வளவா தூங்க மாட்டேன். அதனால ஏதாவது படம் பார்க்க போகிறேன்னு சொல்ல, சரி நானும் பாக்குறேன்னு சொன்னா. அவள் என் இருக்கையில வந்து அமர்ந்துகிட்டா. படமும் ஆரம்பிச்சது. அவதான் ஒரு படத்தை தேர்ந்தெடுத்தா. அது ஒரு ஆங்கில படம். உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். ஓகே ஓகேன்னா படம் பார்க்க ஆரம்பிச்சோம். ரொம்ப குளிரா இருந்துச்சு. இருவரும் போர்வையால போத்திக்கிட்டோம். படம் பார்த்துக்கிட்டே இருக்க அவ என் அருகில் அமர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரே ஒரு ஹெட்போன் அணிஞ்சிருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா அவ தயாரா இருந்தா. இன்னும் சொல்ல போனா குளிர்ல என் கைய அவ பிடிச்சுக்கிட்டா. ஆனா அவ முதல்ல என்ன போக சொல்ல நான் போர்வையிலிருந்து எழுந்து சென்றேன். ஆனா அங்க சில பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அடக்கிட்டு மீண்டும் செல்ல அங்கு யாருமே இல்ல. அது ஏசி பெட்டி என்பதால கொஞ்சம் நன்றாக இருக்கும். நான் சென்று கதவு அருகே நின்றுகிட்டு இருக்க அவ எழுந்து வந்தா. பின் உள்ள போக சென்ற உடனே உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டோம். பின்பு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டோம். பின்பு அந்த குளிரிலும் படத்தை பார்த்துட்டு தூங்கணும். காலையில எழுந்து அவ போன் நம்பர், முகநூல் என்று எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம். அன்று இரவு படம் காட்டியதற்கு நன்றி என்றால் ஹைதராபாத் சென்று அங்க சந்திக்க பிளான் போட்டோம். காலையில ரயில்ல இருந்து இறங்கணும். அதன் பின் அவளை அதை வேறு ஒரு கதையில சொல்றேன். நன்றி.